ஐயோ, சங்கீதாக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. சொல்லு மகா. என்னங்க, சங்கீதாக்கு எப்படி இருக்கு? மயக்கம் தெளிச்சிட்டாங்க. தலையில பலமா அடிபட்டிருக்குமோன்னு தான் பாபு பயந்துட்டான். ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அப்படி எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ நார்மலா தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. நான் அங்க வரலான்னு பாக்குறேன். இல்ல மகா, நானே கிளம்பணும் தான் இருந்தேன். உன் ஃபோன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாம நாளைக்கு பாபு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். மகா, அப்புறம் நீ ஓனரை பார்த்துட்டியா? அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்களையும் ரொம்ப கேட்டாரு. அப்புறம் எனக்கு 12 மணி ஃப்ளைட்டுக்கு மலேசியா போறாராம். அவரோட சன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன், வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்பதான் மகா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எப்படியோ நம்மளோட கனவு நிறைவேற போகுது. ஆமாங்க. அப்புறம் நானும் விஜயும் இப்பதான் ஸ்டாப்ஸ் எல்லாம் பார்த்து சீக்கிரம் கம்பெனி ஆரம்பிக்க போறோம், வேலைக்கு வர தயாரா இருங்கன்னு சொன்னோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாம எப்போ கம்பெனி ஆரம்பிச்சு வேலையை தொடங்குவோம்னு இருக்கு. ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு மகா. நீங்க வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போய் கோகிலாவை நேர்ல பார்த்து பேசணுங்க. அவகிட்ட அரவிந்த பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன மகா, அப்படியே பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கோகிலாவை சந்திச்சு பேசலாம். சரிங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நான் வந்துடுறேன். என்னங்க? சொல்லு மகா. நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன்.